ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டாங்க. எங்க வெட்டினா? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும்ல, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது இருக்கும்போது அவங்க ஒருத்தன் கொடுத்து வச்சா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சாரா கேட்கிறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னப்பா தலைவர் ஒண்ணு இல்லைன்னா அது வந்துன்னா மரத்தை வெட்டிட்டேன். மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ணி வீட்டுவாசல் ஒரு தேக்கு நினைச்சேன்னா வெட்டிட்டேனா, அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமா, 1 லட்சம் மரக்கண்டு நட்டுட்டு வாங்க. அப்புறம் அடப்ப எவ்வளவு பண்ணிக்கணும்? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டு பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டு பண்ணா இன்னும் 1 லட்சத்துக்கு கொண்டு போகணும்னா ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடா. அங்க தூரத்துல நிற்கும் போது அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்க நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டின. அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் இருந்தது. அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகள் நட்டு. அப்படி